திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய குளத்தில் இருக்கிற அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருக்கோவிலை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோவிலில் 27/6/2026 சனிக்கிழமை இன்னைக்கு மகா சனி பிரதோஷ பூஜையில் நான் கோவிலுக்கு போயிருந்தேன். அந்த பதிவை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வழிபட்டால் மிக சிறப்புன்னு சொல்கிறாங்க. பிரதோஷம்னா என்ன? இந்த பிரதோஷம் உருவான கதையை பார்க்கலாம் வாங்க. தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தை எடுக்க வாசுகின்ற பாம்பை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடையிறாங்க. அப்படி கடையும் போது கடல்லிருந்து ஆழகாலம்ன்ற விஷம் வெளிப்பட்டு உலக அழிக்க ஆரம்பிக்குது. தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் எங்களை காப்பாத்துக்க அப்படின்னு வேண்டுறாங்க. உடனே சிவபெருமான் அந்த விஷத்தை சாப்பிட்றாரு. விஷம் வயிற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்னை பார்வதி தேவி சிவனுடைய கழுத்தை பிடிச்சிடுறாங்க. அந்த விஷம் கழுத்துலேயே நின்று நீல நிறமா மாறுது. அன்னிலிருந்து சிவன் நீலகண்டர்னு அழைக்கப்படுறார். விஷம் வெளிப்பட்ட அந்த நேரத்துல அந்த விஷத்தோட வெப்பம் தாங்க முடியாம சிவபெருமானுடைய வாகனமான நந்தி கஷ்டப்படுறாரு. நந்தியோட கஷ்டத்தை போக்க சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்கிடையே நின்று நடனமாடுறாரு. அந்த காலத்தை தான் பிரதோஷ காலம்னு சொல்றாங்க. சிவபெருமான் ஆழகால விஷம் உண்ட நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை வர்ற பிரதோஷம் மகா பிரதோஷம். பிரதோஷ நாட்களில் சிவபெருமானையும் நந்தியும் வழிபடும் போது சகல பாவங்களும் போகும். இன்னைக்கு கோவில் போக முடியாதவங்க இந்த பதிவு மூலமாக சிவபெருமானையும் நந்தியும் சேவிச்சுக்கோங்க.